அஸ்மத் குரு பரம்பரேபியோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைக்கி மினி பேட்ஸில் நம்ம பார்க்க போகிறது ராமானுஜ வைபவம். இன்று ராமானுஜரின் திரு அவதார உற்சவம், திருநக்ஷத்திரம். இதை கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்கலான்னு அடியேன் ஒரு சின்ன விருப்பம். சுவாமி தேசிகன் தன்னுடைய பிரபந்த சாரத்தில் ராமானுஜரை பற்றின ஒரு விசேஷம். இந்த பாசுரத்தில் தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்போதூரில் சித்திரையில் ஆதிரநாள் வந்து தோன்றி காசினி மேல் வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளும் எதிராசா முன் பூசுரர்கோன் திருவரங்கத் தமுதனார் உன் பொன்னடிமேல் அந்தாதியாகப் போற்றி பேசிய நற்களித்துறை 108 பாட்டும் பிழையறவே எனக்கருள் செய் பேணினியே. இந்த பாசுரம் என்ன விசேஷம்னா, முதல்ல அந்த பாசுரத்தோட விளக்க பார்ப்போம், பின்னாடி இந்த விசேஷத்தை சொல்கிறேன். தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்போதூரில். ராமானுஜனுடைய கீர்த்தி உலகெங்கும் பறைச்சாற்றப்பட்ட ஒன்று. இதில் முக்கியமாக என்னென்னா, அவருடைய திரு அவதாரத்துக்கு முன்னதாகவே நாதமுனிகள் காலத்திலே நம்மாழ்வார்களால் கொடுக்கப்பட்ட அனுகிரகிக்கப்பட்ட பவிஷதாச்சாரியன்னு சொல்லக்கூடிய ஒரு விக்கிரகம். அதாவது அவதாரத்துக்கு முன்னவே அவர் பிரசித்தியை பெற்றவர். அவர் சித்திரையில் ஆதிரநாள் வந்து தோன்றி. இந்த ஆதிரைன்ற நட்சத்திரம் திருவாதிரை, சித்திர மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை சுவாமியினுடைய திரு அவதாரம். காசினி மேல் வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளும் எதிராசா. அது 1000 பேருக்கு ஒரே நேரத்தில் 1000 தலைகளோட தன்னுடைய பாதத்திலே அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்து வென்றவர். இவர் அரங்கர் கதியாக வாழ்ந்தருளும். எப்பயுமே ரங்கநாதனிடத்திலே மிக தன்னுடைய பக்தியை கொண்டவர் எதிராசர். எதிகளுக்கெல்லாம் ராஜாவானவர் இவருடைய விசேஷத்தை முன் பூசுரர்கோன் திருவரங்கத் தமுதனார் உன் பொன்னடிமேல் அந்தாதியாக போற்றி பேசிய. திருவரங்கத் தமுதனார்னு சொல்லக்கூடியவர் ராமானுஜர் பற்றின 108 ஆச்சரியமான அவருடைய அனுகிரகம், அவருடைய விசேஷத்தை பற்றின பாசுரங்கள். இந்த 108 பாசுரத்தோடு கூடினது தான் 4000 திவ்ய பிரபந்தம். மொத்தம் கூட்டினோம்னா, இந்த பிரபந்த சாரத்திலே வரக்கூடியது மொத்தம் கூட்டினோம்னா நமக்கு 4000 எப்படி ஏற்படுறதுனா இந்த 108 சேர்த்து தான். அதனால் நற்களித்துறை 108 பாட்டும் பிழையறவே எனக்கருள் செய் பேணினியே. இப்படி நமக்கு இந்த 4000 அனுகிரகம் கிட்ட வேண்டுமென்றால் ராமானுஜருடைய அனுகிரகம் தேவை. இதே பிரபந்தத்திலே சுவாமி தேசிகன் ஒரு வரி, ஆறிருவர் ஓரொருவர் அவர்தாம் செய்த. இதுதான் விசேஷம்னு நான் முதல்ல சொன்னேன். 12 ஆழ்வார்கள் செய்தது திவ்ய பிரபந்தம்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் இந்த 108ம் சேர்ந்தது. அப்போது ஆறிருவர் ஓரொருவர், அதாவது 12 ஆழ்வார்களுடைய கூடின ஆழ்வாராக இருக்கக்கூடியவர் ராமானுஜர். எப்படி ஆழ்வாராக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் ஆச்சாரிய வம்சத்திலே எழுந்தருளினாரோ, அதுபோல ஆச்சாரிய வம்சத்திலே இருக்கக்கூடிய ராமானுஜர் ஆழ்வார் பரம்பரையிலையும் இருக்கிறார் என்பது விசேஷம். அதுதான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அப்படியாக இந்த ஆரொருவர் ஓரொருவர் அவர்தாம் செய்த இந்த தமிழ் இருக்கு இல்லையா, அந்த 4000ம் அடியோன்கள் வாழ்வே. இந்த வாழ்வு நமக்கு என்னென்னா, இந்த 12 ஆழ்வார்களோடு கூடியிருக்கக்கூடிய இந்த ராமானுஜர், அந்த ராமானுஜரனுடைய அனுகிரகம் நமக்கு கிட்ட வேண்டும் என்பது விசேஷமான ஒன்று. அப்படியாக அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோகோ ராமானுஜஸ்ச சரணோ சரணம் பிரபத்தி என்று உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்று பிரார்த்தித்து கொண்டு அனைவரும் ராமானுஜரின் திருவடித் தாமரைகளிலே சரணம் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமன் நாராயணா.